சின்னவருக்கு ஒரு கவலையும் வேண்டாம். என் கௌவத்தினால அவருக்கு வர வேண்டிய சொத்து பறி போயிடாது. சொல்லு. அம்மா ஒரு நிமிஷம். அம்மா, இப்ப நான் சொல்ல போறதை கேட்டு யாரும் கோவப்படக்கூடாது. அவர் கேட்டதால சொல்றேன். அன்னைக்கு இதே வீட்டில் எனக்கு சொத்தெல்லாம் பிரிச்சு தரேன்னு சொன்னப்போ நான் கேட்டது என் அம்மாவை தான். சொத்து சுகத்தை இல்லை. அன்னைக்கு அப்பா என்னம்மா சொன்னாரு? என் ராஜேஸ்வரி எனக்கு மட்டும்தான், அவளை யாரும் என் கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு சொன்னாரு. நான் உன்னை அவர்கிட்ட இருந்து என்னைக்குமே பிரிக்கணும்னு நினைச்சது இல்லம்மா. நான் நீ வேற அப்பா வேறன்னு பிரிச்சு பிரிச்சு பார்த்தது இல்லம்மா. எனக்கு உங்க பாசம் மட்டும்தாம்மா தேவை. அவர் இப்ப என்ன வேணும்னு என்ன கேட்டார்னா, எனக்கு அப்பா அம்மா தான் வேணும்னு என்னால கண்டிப்பா கேட்க முடியும். ஆனா அவருக்கு மேல வெறுப்புமா, அது கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லை. என்னால கேட்கவும் முடியாது. எனக்கு சத்தியமா உங்க சொத்தெல்லாம் வேணாமா. எனக்கு உங்க 2 பேரோட பாசம் மட்டும் இருந்தா போதும். எனக்கு அதை விட பெரிய சொத்து வேற எதுவும் இல்லை. உங்க பாசத்தை மட்டும் கொடுங்கம்மா. என் அப்பாவோட பாசத்தை எடுத்துக்கிறேன். எனக்கு அவர் தர்றதா சொன்ன சொத்தை அவரே வச்சுக்க சொல்லுமா. அப்பா, எனக்கு பணம் வேணாம்ப்பா. உங்க பாசம் மட்டும் இருந்தா போதும். என்னக்கா என்ன வர சொல்லிட்டு நீ பேசாம இருந்தா எப்படி? பேசுக்கா. இந்த அர்ஜுனுக்கு நம்மளை பத்தின எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிடுச்சு. என்ன இவ்வளவு அசால்ட்டா சொல்ற? எப்படி தெரியும் அவனுக்கு? ராஜு இறந்ததுல இருந்து சாந்தி என்ன பாக்குறதும் முகத்தை திருப்பிக்கிறதுமா இருந்தா. நான் அவளை தனியா கூட்டிட்டு போயிட்டு இந்த ஆர்கே நம்ம அப்பாவை ஏமாத்தின அத்தனை விஷயத்தையும் நான் சொன்னேன்ல, அது அவ அப்படியே போய் அந்த அர்ஜுன் கிட்ட ஒப்பிச்சிருக்கான். ஷாம், வர வர நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகமாயிட்டே இருக்கு. இப்ப என்னடானா நாம அனுபவிக்க வேண்டிய சொத்தை அந்த பொண்ணுங்களுக்கு பிரிச்சு கொடுத்து ஜெயிச்சிட்டா அந்த சாந்தி. இத பாருக்கா, என்ன இருந்தாலும் உன்னை பத்தி முழுசா அவகிட்ட சொன்னது தப்புக்கா. இல்ல ஷாம், இதுல எந்த தப்பும் இல்ல. நம்ம எதிரிக்கிட்ட நம்ம ஸ்ட்ரெங்த காமிக்கிறது ஒரு டெக்னிக். அவ ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்க. அடங்கிடும், அடக்கி வெப்பேன். அக்கா, சாந்தி அந்த வீட்டுல இருக்க கூடாதுக்கா. இந்த சொத்தை பிரிச்ச மெதப்பிலே இருப்பாக்கா. ஷாம், அந்த பொண்ணுங்களுக்கு வேணா சொத்து போய் சேர்ந்துருக்கலாம். ஆனா அவங்களோட வாழ்க்கை ஒண்ணும் இல்லாம ஆயிட போகுது. அதுக்கு நான் என்ன பண்றேன்னு பாரு. அவங்களெல்லாம் விடுக்கா. பார், சாந்தியும் கார்த்திக்கும் ஒன்னா இருக்க கூடாது. அவங்க பிரியணும். அப்புறம் கார்த்திகே சாந்திய அந்த வீட்டை விட்டே துரத்தணும். புரியுதா? அதுக்கு கூடிய சீக்கிரம் நான் ஒரு வழி பண்றேன். அதை செய். யா யூஆர் ரைட். இப்போ கோல்ட் டைமண்ட் பிஸ்னஸ் மாதிரி கிரானைட் பிஸ்னஸ் தான் நல்லது. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் குவாரி வச்சிருக்காங்க. இது எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்ங்கிறதுனால பேங்க்ல கூட 100% லோன் தராங்க. பட் நான் தான் வேண்டான்னுட்டேன். இடம்லாம் பார்த்துட்டேன். சிஎம்எம்டி, எஸ்ஐஎஸ்ஐ இதெல்லாம் அப்ளை பண்ணணும். யா அந்த ஃபைல்ஸ்லாம் நான் இப்போ ஒரு ஆடிட்டர் வச்சு ரெடி பண்ணிட்டேன். இல்லை
எங்க அப்பாவோட ஆடிட்டர் இல்ல, இவர் வேற, எனக்கு தெரிஞ்சவர். தேங்க்யூ. நான் முதலா ஆரம்பிக்கிற ப்ராஜெக்ட், இதை நான் சக்சஸ் பண்ணணும். ஆர்கே மகன் மதன்கிறது போய் மதன் அப்பா ஆர்கேங்கிற பேர் வாங்குற அளவுக்கு நான் உயரணும். அதுக்கு உங்க பிளெஸிங்ஸ் வேணும் சார். ஐயோ, அப்பா விட்டு பிரியறதெல்லாம் இல்ல, அதே ஆபீஸ் தான். விங் மட்டும் தனியா எனக்குன்னு கொடுத்திருக்காரு. இந்த கார்ப்பரேஷன் ப்ரொசீடிங்ஸ்க்கு அதெல்லாம் தேவைப்படுது. ஆமாமா, அப்பா தான் ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் தராரு. அவருக்கு தெரியும், தெரியாம ஒண்ணும் இல்லை. இருந்தாலும் நாமளும் தனியா நீச்சல் அடிக்க வேண்டாமா? எவ்வளவு நாள் தான் அப்பாவோட காலையே புடிச்சுக்கிட்டு நிக்கிறது? அதான். ஓகே சார், தேங்க்யூ. குட் நைட். என்னங்க? இந்தாங்க பால். சக்கரை அளவா தான் போட்டிருக்கேன். ஏன்? இல்ல, இனிப்பு உடம்புக்காகாதுல்ல. எனக்கு ஒன்றும் சுகர் இல்லையே. இல்ல, எல்லாம் ஒரு சேஃப்டிக்காக தான். எப்படி இருந்தாலும் நீங்க போற வேகத்தை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. உங்க மனசதான் என்னால கட்டுப்படுத்த முடியல. உடம்பையாவது நல்லபடியா கவனிச்சுக்கலாம் இல்லையா? அபிராமி, எதுவா இருந்தாலும் நேரடியா கேளு. சுத்தி வளைச்சு நீ சொல்லி அதுக்கு நான் பதில் கொடுத்து குடிக்க போற இந்த பாலுக்கு உண்டான சத்து போயிட போகுது. புரியுதா? இது தேவையா? எது? இப்படி மாமாவை விட்டுட்டு பிசினஸ் அப்படி இப்படின்னு. என்ன அபிராமி, நான் என்னமோ கொலை பண்ண போற மாதிரி பேசிட்டு இருக்க? மரம் வளர்ந்தா கிளை வளரும், கிளை வளர்ந்தா விழுது வரும். தனி மரம் தோப்பாக முடியாது. ஆர்கே அண்ட் சன்ஸ்ன்ற கம்பெனி ஆரம்பிச்சாதான் அவருக்கும் பெருமையா இருக்கும். இவ்வளவு நாள் நீங்க மாமா கூட தானே இருந்தீங்க. இப்ப கூட நீங்க ஆரம்பிக்க போற புது பிசினஸ் அதே ஆபீஸ்ல இருந்தா பண்ண போறீங்க. எப்படி இருந்தாலும் மாமாக்கு அப்புறம் எல்லாமே நீங்க தானே. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ஒரு அவசரம்? மாமாக்கும் மனசு கஷ்டம். அவரை விட்டுட்டு அப்படி நீங்க என்னதான் சாதிக்க போறீங்க? சாதிப்பேன், சாதிச்சு காட்டணும். என்னாலேயே சாதிக்க முடியும்னு அவர் தெரிஞ்சுக்கணும். அபிராமி, நீ பேசுறத பார்த்தா நான் என்னமோ அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு தனியா போற மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, இந்த பிசினஸ் புதுசு. அப்பா கிட்டயே சொல்லியாச்சு. இன்ஃபேக்ட் அவரோட சம்மதத்தோட தான் இந்த பிசினஸ் நான் ஸ்டார்ட் பண்றேன். அவரும் இன்வெஸ்ட் பண்றாரு. என்னமோங்க, எனக்கு இது சரின்னு படல. ஏற்கனவே மாமாக்கு மனசு சரியில்லை. அவர் இன்னும் கார்த்திக்க முழுசா ஏத்துக்கல. சாந்தி நிலைமையும் அப்படிதான். அர்ஜுன்னால அவருக்கு டார்ச்சர் ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது நீங்க மாமாவை விட்டு தனியா போறது நல்லது இல்லைங்க. அபிராமி, தயவு செஞ்சு இதுல நீ தலையிடாத. ஒரு புருஷன் தன்மானத்தோட தலை நிமிர்ந்து நடக்கணும்னு நினைக்கும் போது அதுக்கு மனைவி ஸ்பீட் பிரேக்கர் போடக்கூடாது. புரிஞ்சுதா? அவசரமா போனா அது ஆபத்துன்னு தானே ஸ்பீட் பிரேக்கர் சொல்லுது. அபிராமி, நீ உன் மாமனார் மாமியார் கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக எது வேணாலும் பேசு. ஆனா ஏன் விஷயத்துல தலையிடாத. எதுக்குமே சம்மதிக்காத எங்க அப்பா இந்த பிசினஸ்க்கு மனசார சம்மதிச்சு அவரே முதல் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறேன்னு சொல்லிருக்காரு. அப்படி இருக்கும்போது நீ என்னடா? உங்க ஆசைக்காக மாமா சரின்னு சொல்லிருக்காருங்க. அவர் ஒன்னும் மனசார வாழ்த்தி கொடுக்கலங்க, சந்தோஷமா தரல. அப்படியா? வெரி குட். இதை பார்ப்பா தினேஷ், நீ நல்லா முன்னுக்கு வந்து சுவாதியோட சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் அடிக்கடி உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டே வரேன். எப்படி உன் தொழில் போயிட்டு இருக்கு? உங்க ஆசீர்வாதத்துல எல்லாம் நல்லபடியா போதும் மாமா. வெரி குட். மாமா, இன்னொரு முக்கியமான விஷயம். என்னது? என்னுடைய ஆட் ஏஜென்சியை எக்ஸ்பெண்ட் பண்ண புது ஆஃபீஸ் ஒன்று ஓபன் பண்ண போறேன். அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு மாமா. வெரி குட். வெளுத்து கட்டுப்பா. பட் ரிமெம்பர் ஒன் திங், ஆட் ஏஜென்சி ஹைலி காம்படிட்டிவ் ஏஜென்சி. அதுல தினம் தினம் புது புது ஐடியா எல்லாம் வந்துட்டே இருக்கணும். So you have to recruit very bright young people.
அது மட்டும் இல்ல, உன் காம்படிட்டர்ஸ்க்குலாம் இல்லாத கேட்ஜெட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கணும். அப்பதான் நீ ஜெயிக்க முடியும். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் மாமா. ஆனா நான் இப்போ உங்ககிட்ட வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அடுத்த ஒரு வார டைம்குள்ள ஆட் ஏஜென்சி ஓபன் பண்ணலாம்னு இருக்கேன். ஆனா இன்னும் டைம் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணல மாமா. நீங்க என்னைக்கு ஃப்ரீயா இருக்கீங்கன்னு சொல்லுங்க, அன்னைக்கு ஆட் ஏஜென்சி ஓபன் பண்ணலாம். மாமா, உங்க கைப்பட்டு தான் இந்த புது ஆட் ஏஜென்சி ஆரம்பிக்கணும். ஏன் சொல்றேன்னா, நீங்க உழைச்சி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர். ராசியான கை, உங்க கைப்பட்டா எல்லாமே தொடங்கும். ஓகே. சோ நீங்களா பர்சனலா வந்து இந்த ஏஜென்சியை ஓபன் பண்ணணும் மாமா. ரொம்ப சந்தோஷம்பா. நெக்ஸ்ட் வீக் நான் ஃப்ரீ தான். உனக்கு எந்த டேட் சௌரியமோ அந்த டேட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்க. எனக்கு என்ன வருத்தம்னா, நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவு அர்ஜுன் பையன் என்ன புரிஞ்சுக்கல. அதான் மாமா, மத்தவங்க என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம் மாமா. ஆனா திசை தெரியாம அலைஞ்சிட்டு இருந்த என்னுடைய வாழ்க்கைய திசை திருப்பி சரியான பாதையை காட்டினவர் நீங்க தான். நீங்க இல்லனா நான் இல்ல மாமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. உன்னோட உழைப்பு மட்டும்தான் உன்னை காப்பாத்தும். வேற யாராலையும் யாரையும் காப்பாற்றவே முடியாது. இது உங்க பெருந்தன்மை மாமா. மாமா, நீங்க தான் வந்து இந்த ஆபீஸை திறந்து வைக்கணும். நீங்க மட்டும் இல்ல, அத்தை, மதன், கார்த்திக், அபிராமிகா எல்லாரும் வந்து வாழ்த்தணும் மாமா. நிச்சயமா வந்து செய்யறேன்ப்பா. வீட்டுல மத்தவங்களோட சௌகரியம்லாம் எனக்கு தெரியாது. நீ டைரக்டா அவங்களை கேட்டுக்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் நிச்சயமா வந்து என் கையாலேயே இனாகிரேட் பண்ணி வைக்கிறேன். ஓகே? ஏன்னா நீ எனக்கு மாப்பிள்ளை மட்டும் இல்ல, என் தங்கியோட பையன். தேங்க்ஸ் மாமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. முன்னுக்கு வா. வரேன் மாமா. ஓகே. ஆர்கே, உன்னை விட நான் பெரிய ஆள் ஆகணும். இன்னைக்கு நான் உன்கிட்ட கை நீட்டி நிக்கிற மாதிரி நாளைக்கு நீ என்கிட்ட கை நீட்டி நிக்கணும். நிக்க வப்ப. அம்மா, நான் புதுசா ஸ்டார்ட் பண்ற பிசினஸோட ப்ராஜெக்ட் ஃபைல்மா. நான் தொழில் தொடங்க கவர்மெண்ட் பெர்மிஷன் சம்பந்தமான எல்லா விஷயமும் இதுல இருக்கு. எனக்கு எல்லா அனுமதியும் கிடைக்கணும். நான் பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா வரணும்னு மனசார ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கம்மா. இந்தா அம்மா, உன்னோட ஆசீர்வாதத்தால தான் நான் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கேன். நான் மேல மேல வளரணும்னு நீ ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கம்மா. ஆமா, அபிராமி எங்க? இதோ வந்துட்டே. என்னத்த? என்னன்னு என்னையே கேக்குற? உன் புருஷன் புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கா. பொண்டாட்டி நீ உன் கையால இதை வாங்கி உன் புருஷன் கிட்ட கொடு. என்னம்மா சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா ஒண்ணுமே பேசாம நிக்கிற? என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. எனக்கு இதுல உடன்பாடு இல்ல. நான் ஒன்னும் இதை இப்போ புதுசா சொல்லல. ஏற்கனவே இவர்கிட்ட சொல்லியிருக்கேன். தனியா பண்ற பிசினஸ் வேண்டாம், மாமாவை விட்டு போக கூடாதுன்னு. ஆனா இவர் தான் கேட்கல. சும்மா என்னால பேச்சுக்கெல்லாம் சிரிக்க முடியாது. இவர் தனியா பிசினஸ் பண்றது எனக்கு பிடிக்கல அத்தை. ஏமா அப்படி நினைக்கிற? அவங்க அப்பா கிட்ட சம்மதம் கேட்டுதானே இதெல்லாம் செய்யற. சம்மதம்னா மாமா ஒன்னும் மனப்பூர்வமா சம்மதிக்கலையே. ஏதோ உள்ள கேக்குறாருன்னு பேருக்காக சம்மதம் கொடுத்திருக்காரு. இவர் கோவத்துல பெர்மிஷன் கேட்டதும் புள்ள கோவத்தை குறைக்கிறதுக்காக அனுமதிச்சிருக்கலாம் இல்லையா? என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் புருஷன் நல்லா வரணும், அது வேற. ஆனா அவர் அப்பாவோட முழு ஆசீர்வாதத்தோட வந்தாதான் எனக்கு திருப்தி. அம்மா, நீ உடனே மூஞ்சி சுருக்கிக்காத. உன் மருமக பேச்ச கேட்காத. நீ எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுமா. இந்த விஷயத்துல நான் அவ பேச்ச கேட்க போறதில்ல. மனைவி பேச்ச கேட்க வேண்டியதுதான். ஆனா எது இதுலன்னு இருக்கு. இதுல அவ பாக்குற கோணமே தப்பா இருக்கு. அம்மா, நான் கால் எடுத்து வச்சாச்சு. இனிமே யார் தடுத்தாலும் நான் பின்வாங்க போறதில்ல. நீ கொடுமா. அம்மா, இதுல உனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே? டேடே,
என்னடா அப்படி சொல்லிட்ட? உங்க அப்பா மாதிரி நீயும் பெரிய ஆளா வரணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா? கொஞ்சம் இரு. வெற்றி மேல வெற்றி உனக்கு நிச்சயமா கிடைக்கும். நல்லா இருப்பா. மாமா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சாந்தி, தேங்க்யூ வெரி மச். உங்க நல்ல மனசுக்கு இன்னும் ஓஹோன்னு வருவீங்க. யாரையும் மனசார நோகடிக்காதவர் நீங்க. அப்பாவுக்கு அடங்கி அம்மா கிட்ட பாசம் காட்டி மனைவியை நேசிச்சு கருணையுள்ள நல்ல மனுஷனா வாழ்றீங்க. இன்னும் நல்ல நிலைமைக்கு வரணும். வருவீங்க. தேங்க்யூ சாந்தி. அம்மா வரேம்மா. வரேன் சாந்தி. வாங்க மாமா. பாத்தீங்களாம்மா, நீங்க வேணாங்கிறீங்க, சாந்தியமா வேணுங்கிறாங்க. நான் பேசிக்கிறேன், நீ போ. சரிங்கம்மா. என் புருஷன் ப்ராஜெக்ட் நல்லா வரணும்னு நானே வாழ்த்தல. மாமாவை பகிச்சு கூடாதுன்னு நினைச்சிட்டு பேசாம இருந்தா நீ என்னமோ இந்திரன் சந்திரன் புகழ்ந்து வாழ்த்துற. நல்லத நல்லவங்கள வாழ்த்தணும், வணங்கணும். இதான் எனக்கு தெரியும். என் புருஷனும் மாமாவை ஒத்துமையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அத நீ கெடுக்க பாக்குறியா? என்னடி சிரிக்கிற? உன்னால எப்படி இப்படி எல்லாம் நினைக்க முடியுது? எப்படி எப்படி உன் புருஷனும் மாமனாரும் பிரியக்கூடாதுன்னு நினைக்கிறியா? இத பாரு, நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு தெரியாதா? ஏற்கனவே பாதி சொத்தை பிரிச்சு கொடுத்தாச்சு. மீதி இருக்கிறதையாவது காப்பாத்தணும்னு போராடுற. எங்க உன் வீட்டுக்காரருக்கும் மாமனாருக்கும் சண்டை வந்துட்டா வீட்டுக்காருக்கு கிடைக்க வேண்டிய கொஞ்ச நெஞ்சமும் கிடைக்காம போயிடுமோன்னு பயம். அப்படித்தானே? கவலைப்படாத, கண்டிப்பா விட மாட்டேன். எனக்கு மட்டும் தெரிஞ்ச உன் முகத்தை சீக்கிரமே எல்லாருக்கும் தோலுரிச்சு காட்டுறேன். அத உன்னால முடியாது. முடிக்கிறேன். உன் சகாப்தத்தையே முடிக்கிறேன்.